ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். தமிழமுதம் நிகழ்ச்சியில் ஆலங்குடியில் குரு பகவான் வீற்றிருக்கக்கூடிய அந்த குரு பகவானுடைய பேருக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு ஒரு புலவர். அதை என்னங்கிறத இன்னைக்கு பார்ப்போம். குருவனுடைய ஸ்தலம்னு சொல்றது ஆலங்குடி. நவகிரகங்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்தலம் இருக்கு இல்லையா? அது மாதிரி குருவுக்கு ஸ்தலம் ஆலங்குடி. அந்த ஆலங்குடியில் குரு பகவான் வீற்றிருக்கிற அவருக்கு பேர் அங்கே குரு பகவான், ஆனால் சொல்றது ஆலங்குடியான் அப்படின்னு சொல்றாங்க. ஆலங்குடியில வீற்றிருக்கக்கூடியவர் அப்படின்னு பொருள் படுற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஒரு கவிஞர் பாடுறார், ஆலங்குடியானை, ஆலங்குடியை சேர்ந்த குரு பகவானை, ஆலாலம் உண்டானை ஆலங்குடியான் என்று யார் சொன்னார்? ஆலங்குடியான் என ஆயின் குவலயத்தோரெல்லாம் மடியாரோ மண்மீதில். இதான் அந்த கவி. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? ஆலங்குடியானை ஆலாலம் உண்டானை, ஆலங்குடியில வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானை, ஆலாலம் உண்டானைனா ஆலகால விஷத்தை சாப்பிட்ட சிவபெருமானை ஆலங்குடியான் என்று யார் சொன்னார்? குரு பகவான் சிவனுடைய அம்சம். அதான் கல்லால மரத்தின் கீழே சனாதன குமரர்கள் 4 பேர்த்துக்கு உபதேசம் பண்ணக்கூடிய அமைப்புல சிவன் கோவில்ல தெற்கு பார்த்து சிவனுடைய அம்சமா அமர்ந்திருக்கக்கூடியவர் குரு பகவான். அப்படியான அந்த குரு பகவான் சிவாம்சமா இருக்கிறதுனால சிவன் தான் ஆலகால விஷத்தை சாப்பிட்டவர். அவர் உட்கார்ந்து இருக்கிறது ஆலங்குடியில. ஆலங்குடியானை ஆலாலம் உண்டானை, ஆலங்குடியில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானை, ஆலாலம் உண்டானை ஆலகால விஷயத்தை சாப்பிட்டவரை ஆலங்குடியான் என்று யார் சொன்னார்? ஆலங்குடியான் என்றால் ஆலகால விஷத்தை சாப்பிடாதவன் என்று யார் சொன்னார்? ஆலங்குடியான் அப்படின்னாக்க தமிழ்ல விஷத்தை சாப்பிடாதவர் அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்ப ஆலங்குடியானை ஆலங்குடியான் என்று யார் சொன்னார் அப்படின்னு யார் சொன்னது? யார் இந்த பேர் வச்சது? ஆலங்குடியான் என ஆயின் அவர் அந்த ஆலங்குடியானவனா போயிட்டாருன்னா, அதாவது ஆலகால விஷத்தை சாப்பிடாதவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, குவலயத்தோர் எல்லாம் மடியாரோ மண்மீதில், உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அனைத்தும் மடிந்து விடாதோ அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறார். அதாவது ஒரே ஒரு பொருள், ஒரே ஒரு சொல், அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதை எந்த அளவுக்கு இனிமையா கையாண்டிருக்கார், அந்த தமிழ் மொழியில எந்த அளவுக்கு விளையாண்டிருக்கார் அப்படிங்கிறத இந்த வெண்பாவில் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஆலங்குடியானை ஆலாலம் உண்டானை ஆலங்குடியான் என்று யார் சொன்னார்? ஆலங்குடியான் என ஆயின் குவலயத்தோர் எல்லாம் மடியாரோ மண்மீதில் அப்படிங்கிறது அந்த கவி. இதுல தமிழுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பொருள் பன்மொழின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரே ஒரு சொல் பல்வேறு விதமான பொருள்ல வரும். இப்ப மற்ற மொழிகள்ல அந்த மாதிரி இல்லையா? அப்படின்னா இருக்குனாலும் இதனுடைய இனிமை வற்றாதது. எது தமிழ் மொழியினுடைய இனிமை? ஒருத்தர் சொல்றார், 300 ரூபாய் தருவதாக நீ சொல்லவில்லையா அப்படின்னா, 300 ரூபாய் தருவதாக சொன்னேன், 300 அல்ல. 400 ரூபாய் தருவதாக நீ சொல்லவில்லையா, நான் 100 ரூபாய் தருவதாக சொன்னேன், 400 அல்ல. அப்ப 2 வகையிலையும் பிரிச்சு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அந்த தமிழுக்கே உண்டான சிறப்பானது ஒரு தன்மை. இப்போ படின்னு ஒரு வார்த்தையை எடுத்துக்கோங்க. இப்ப நம்மளுக்கு எல்லாத்துக்கும் என்னத்துக்கு ஞாபகம் வரும்? படி அப்படின்னதுமே புக்கை வரிச்சு படிக்கிறோம், அது ஒரு படி. ஏறி போறோம் மாடிப்படியில, அது ஒரு படி. அழக்கிறோம், அது ஒரு படி. கீழ்படி அப்படிங்கிறோம், அடங்கி போ அப்படிங்கிறோம், அது ஒரு படி. அதுலதான் திருவள்ளுவர் ஒரு குறள்ல பிரமாதமா விளையாண்டுருப்பார், கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தக. இதான் அந்த குறள். இப்ப இதுக்கு விளக்கம் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த குறளை எந்த பக்கம் நீங்க மாத்தி போட்டீங்கன்னாலும் எல்லா பக்கமும் மீனிங் வந்துடும், அந்த அர்த்தம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு புதுவிதமான அர்த்தங்கள் வந்துட்டே இருக்கும். கற்க கசடர, இதை அப்படியே திருப்பி வச்சுங்க. கசடர கற்க, நிற்க கற்க, கற்க நிற்க கசடர கற்க. நீங்க எந்த இடத்துல எந்த சொல்ல தூக்கி போட்டீங்கன்னாலும் அந்த 7 சீரும் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விதமான மீனிங்கை கொடுத்துட்டே இருக்கும். நிற்க கற்க, கற்க கசடர, கசடர கற்க நிற்க. இது மாதிரி நீங்க எடுத்து எந்த பக்கம் எடுத்தாண்டாலும் ஒரே மாதிரியான பொருளை தராம மாறுபட்ட பொருட்களை விதவிதமா கொடுத்துட்டே இருக்கும். தமிழ் மொழியினுடைய இனிமை குன்றாமல் இருப்பதற்கு அதுவும் ஒரு காரணம்.
ஒரிஜினல்ங்கிறது மட்டும்தானே நிற்கும். கால ஓட்டத்தில் எவ்வளவோ விஷயங்கள் வந்து மாறி போயிருக்கிறது, மறைஞ்சு போயிருக்கிறது. ஒரு காலத்தில் வந்து இது ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து எப்படி சொன்னாங்க, பித்தாகரஸா அந்த ஒரு அறிஞர் சொல்லியிருப்பார், ஆணிடமிருந்து ஒரு ஆவியும் பெண்ணிடமிருந்து ஒரு ஆவியும் வந்து ஒரு குழந்தையா கிடைக்குது அப்படின்னு சொல்லிலாம் சொன்னாங்க. ஒரு காலத்தில் சொன்ன தியரி அதெல்லாம் வந்து கடைசியில் இல்லாமலே போயிடுது. அப்போ ஒரு டைம்ல பேசுறது இன்னொரு டைம்ல பொய்ன்னு ஆயிடும். ஆனா பல்லாயிரக்கணக்கான வருஷமா இன்னமும் வந்து அந்த தமிழ் மொழியினுடைய இனிமை இளமை குன்றாம இருக்கிறதுக்கான காரணம் இந்த மாதிரியான மீனிங். அப்ப நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான புது விதமான மீனிங் வந்து அர்த்தங்கள் வந்து நமக்கு தமிழ் மொழியிலையும் அதுவும் குறிப்பா செய்யுள்ளையும் கிடைச்சிட்டு இருக்கும். அதனுடைய வளமை என்னங்கிறத தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு வரோம். இதனுடைய அடுத்த தொடர்ச்சியை மீண்டும் நாளை பார்க்கலாம்.